உடல், மனம், எண்ணம். அடுத்தது உணர்ச்சி. அது என்னங்க உணர்ச்சி? அது என்னங்க எண்ணம்? உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் அப்படின்னு சொல்றது கடல் போல, உணர்ச்சி அப்படின்னு சொல்றது அது மேல எழும்பி வருது பார்த்தீங்களா, அலை, அலை போல. எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, கடலுக்கும் கடல் அலைக்கும் உள்ள வித்தியாசம் தான். இன்னும் சொன்னா, இப்போ ஒரு கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம்னு வைங்க, திராட்சை எடுக்கிறோம், மிக்சியில் போடுறோம், சர்க்கரை போடுறோம், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தா அது கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய எண்ணம். இதே திராட்சையை ஒரு மண் சட்டியில் போட்டு சர்க்கரை போட்டு ஒரு துணியை கட்டி ஒரு 45 நாள் மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சா அதுக்கு பேர் என்னங்க? வைன். வைன். பார்த்தீங்களா? ரெண்டிலும் ஒரே செயல்முறை தான். இதுலேயும் திராட்சை போடுறோம், சர்க்கரை போடுறோம், அதுலேயும் திராட்சை போடுறோம், சர்க்கரை போடுறோம். ஆனால் இதனுடைய வீரியம் வேற, அதனுடைய வீரியம் வேற. இதுதான் எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்னைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய கடல் சுனாமி போல வருது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய உணர்ச்சி. நம் கட்டுக்கோப்பில் இல்லாம சுனாமி போல பீரிட்டு வரக்கூடியதற்கு பேருதான் உணர்ச்சி. இந்த உணர்ச்சி கூத்தாடும் பொழுது அன்பு, பண்பு, ஞானம், கல்வி, அறிவு எதுவுமே வேலை செய்யாது. அனைத்திலும் சக்தி வாய்ந்தது உணர்ச்சி. இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள்னால் நாம் வாழ்க்கையில் பட்டுக்கொண்டிருக்கிற துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் கோபப்பட கூடாது அப்படின்னு. ஆனா என்ன பண்றோம்? ஒரு அவசரத்துல கோபப்படுறோம். கோபப்பட்டு முடிச்ச பிறகு ஒன்று கோபத்தை அடுத்தவங்க மேல சாட்டுறோம், இல்லைன்னா கோபப்பட்ட பிறகு ஐயையோ நான் கோபப்பட்டுட்டேனே அந்த குற்ற உணர்வு நம்மளை சுத்தி சுத்தி வந்து வருத்தப்படுத்தும் வரை நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுபோல்தான் பொறாமை. பொறாமை அப்படிங்கிறது ஒரு கடுமையான உணர்ச்சி. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொறாமைப்பட கூடாதுன்னு. நமக்கு ஆகாத ஒருத்தருக்கு நம்மளை காட்டிலும் கூட ஏதாவது ஒண்ணு அதிகமா கிடைச்சிருச்சுன்னா வயிற்றுல பொழிய போட்டு கரைச்ச மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் தீ பிடிச்ச மாதிரி எரியுது. ஆனா பொறாமப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது போல்தான் அகங்காரம். பாருங்க, நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்து நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்னைய பார்த்து அவர் சிரிச்சாரா? பக்கத்தில் இருக்கவர் சொல்றாரு, ஏங்க உங்களை பார்த்து சிரிச்சாருங்கண்ணா. முழு பல்லும் தெரிகிற அளவுக்கு பார்த்து சிரிச்சாரா? என்ன ஒரு மண்ட கணம் யாருக்கு? அந்த ஆளுக்கு. பாருங்க, இந்த கல்யாணமான புது மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணமான புது மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருங்க? நல்லா வரப்பா போய் பொண்ணு வீட்டில் அப்படியே உட்காருவார். பொண்ணு வீட்டில் எல்லாம் இப்படி பார்ப்பாங்க, மாப்பிள்ளைனா இப்படி முறைச்சிட்டு தான் இருக்கணுமா, கொஞ்சம் கலகல இல்லை லக்க லக்கன்னு சிரிக்க வேண்டாமா? என்ன ஒரு மண்டகனம் யாருக்குங்க? மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளையை கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க இப்போ தானுங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறேன், சும்மா வலிஞ்சு போனால் கூஜாவை கையில் கொடுத்துருவாங்க, எனக்கு ஒரு சுய கௌரவம் சுய மரியாதை வேண்டாங்களா? அவரை கேட்டா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறாரு, இவங்களை கேட்டா ஈகோ மண்டகனங்கிறாங்க. எது சுயமரியாதை, எது அகங்காரம்? இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைனால தான் எல்லாமே நடக்குது. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உணர்ச்சி நம்ம வசப்பட்டிருக்க வைக்கக்கூடிய பயிற்சி. நாம் சமசீரான வளர்ச்சியை பெறணும். பாருங்க, கபில் தேவ் கிரிக்கெட் பிளேயர் ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் ஒரு டிவியில ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது சொன்னார், கிரிக்கெட்ல நீங்க ஏதோ ஊழல் பண்ணிட்டீங்களாமா அப்படின்னு. என்ன பண்ணாருங்க? குழந்தை போல கோவி கோவி அழுகிறார். உடல் ரீதியா
அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல திடகாத்தடமா இருக்கார். மன ரீதியாக அந்த மன திண்மை இருந்தால் தான் அந்த கேம் விளையாட முடியும். எண்ணம், நல்ல எண்ணம் தான். இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாரு, அவர் வாங்கி கொடுத்தால். எண்ண ரீதியாகவும் ஆரோக்கியமா இருக்கிறார். ஆனால் உணர்ச்சி ரீதியா எப்படி இருந்தாருங்க? ஜீரோ. ஏன்னா சமசீரான வளர்ச்சியை நம்ம பெறணும். உடல், மனம், எண்ணம், உணர்ச்சி, இந்த நாளையும் ஒரு கோட்டின் கீழ் கொண்டு வந்து கொடுப்பதுதான் வாழும் கலை பயிற்சி.